எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோஸில் 3 விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த 50ஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் பொருந்துனாலும் இப்போ உள்ள என்னோட சூழ்நிலை, இந்த வயசு, என்னோட எண்ணங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி இருக்கும்போது இந்த 50ஸில் வந்து முதல்ல மனநிலையை பார்த்துக்கணும், அப்புறம் உடல்நிலையை பார்த்துக்கணும், அப்புறம் பணநிலையை பார்த்துக்கணும். ஸோ அது 3 தான் வந்து முக்கியமாக என்னென்னவோ பண்ணணும்னு நினச்சிருந்து கடைசியில் அது பண்ணியிருப்போம், பண்ணாமல் இருந்திருப்போம். பட் கடைசியில் இது 3 வந்து ஒரு முக்கியமான காரணிகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 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 35 வயசுலையோ 40 வயசுலையோ இருந்து ஆஹா நம்ம வந்து இதை பண்ண தவறிட்டோமே, இதை பண்ணியிருக்கணுமே, அதை பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கோம், பண்ண முடியாமல் இருந்திருக்கோம். ஆனால் 50ஸில் வந்து கொஞ்சம் தவற விட்டுருந்தீங்கன்னா என்ன இது மாதிரி வந்து எல்லாம் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நம்ம நினச்ச ஒரு ஒரு இலக்கை அடைஞ்சிருப்போமா என்னென்னு எனக்கு தெரியல. நம்ம ஆனால் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு அது அமைஞ்சு நல்லா இருக்கும், அது நல்லா அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து இன்னும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். இதே மாதிரி இப்போ என்னோட ரிலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அப்போ என்ன முக்கியமாக என்ன விஷயம் நமக்கு கிடைக்குனாக்கா, ஓகே ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்கன்னும் போது ஒரு என்னை பொறுத்தளவில் வந்து பணம் இதில் நம்ம நினச்ச ஒரு நிலையை அடைஞ்சிட்டோமா, இல்லை அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ உள்ள சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோமா இல்லையா, பணநிலையில் வந்து நமக்கு போதுமானது இருக்கா இல்லையா, நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லையா, நம்மளை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி இருக்காது. எல்லோரும் ஏதோ தேடிட்டு இருப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்ல ஆரம்பிப்பேன். நான் வந்து இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன்னும் போது பிடிச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறது வந்து அடுத்த விஷயம், ரைட்? எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் வந்து ஓகே இதுதான் நம்ம லைஃப், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் வந்து என்னடா இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும். அப்புறம் இந்த 9 to 5 இப்போல்லாம் எங்கள் 9 to 5 வந்து நான் நைட்டில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, காலையில் இருக்க வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால் 9 to 5ங்கிறதும் வந்து ஒரு பொதுவாக சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு மற்றதுக்கெலாம் செஞ்சு எல்லாரும் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியுதா, எல்லோரும் வந்து பணம் அவ்வளோ இது பண்ணிட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்தான். அது எல்லாராலையும் முடியல. என்னால் வந்து அதோட என்னன்னு ரிலேட் பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு தடவை நான் ட்ரை பண்ணுறேன். அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டு அது வந்து தொடர்ந்து பண்ணணும்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது அந்தளவு பண்ணுறேனான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் என்னென்ன பண்ணுறேன், ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அது என்ன பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னாக்கா யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ, வருதோ இல்லையோ, இருந்தோ பின்னாடி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலுமே வருதோ இல்லையோ, முக்கியமான விஷயம் வந்து ஃபோட்டோ வீடியோகிராஃபி. ஸோ அதில் என்னென்னா அதில் ஏதாவது திங்ஸ் வாங்குறதோ, கேமரா வாங்குறதோ, அதை பற்றி படிக்கிறதோ அப்படிங்கும்போது எதையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இதில் நம்ம தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் வந்து ஒன்றும் இல்லை. அது மூலமாக நமக்கு பணம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதை போல் ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. அதனால் அது மூலமாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச விஷயத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு. அப்புறம் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்லை நம்மளோட நமக்கு என்ன தெரியுதோ அதை ஷேர் பண்ணுறதுக்கா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் யூடியூப் வந்து ஒரு நம்மளை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து மறக்க முடியாது. எத்தனையோ இருந்திருக்குது. முதல்ல பிளாக் இருந்திருக்குது, என்னென்னோ பாட்காஸ்ட் எல்லாம் இருந்திருக்குது. பட் இப்போ அந்த யூடியூப் மூலமாக ஒரு வீடியோ, ஆனால் அதில் வந்து நம்ம ஃபேஸை காட்ட முடியுமா முடியாதா, அதில் உள்ள சங்கடங்கள் என்ன, நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. அதை வந்து இல்லைன்னு தவிர்க்க முடியாது. அது எப்பயும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இப்போ வந்து சும்மா போட்டுட்டு அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னாக்கா எல்லோரும் சொல்லும்போது வந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ வீடியோ போட ஆரம்பிங்க அப்படின்றாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சே வந்து யாரும் பார்க்காத வந்து நம்ம எதிராக போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம். என்னோடது என்னென்னா என்ன இதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதை பண்ணியிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன், அதில் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அதில் நல்லா நடந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தா தான் வருதே தவிர பட் அதுக்குரிய ஞாபகங்கள்லாம் இல்லை. சரி, அதனால் இது வந்து ஒரு என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்னென்ன திடீர்னு இப்போ யூடியூப்பில் வெறும் சும்மா பார்த்துட்டே இருக்கிறோம், அது
ரீல்ஸ் பார்க்குறோன்றோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோன்றோம், அது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றோம், வீடியோ பார்க்குறோன்றோம். ஆனால் படங்கள் பார்க்குறது என்னோட ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது அது ஒன்று வந்து எனக்கு எப்பயுமே ஒரு கூட இருந்தது அது. அதே மாதிரி மியூசிக்னால் பெரிய இதெல்லாம் இல்லை. இளையராஜா பாட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றின அவர் சொல்கிற சின்ன சின்ன கதைகள் அதை கேட்குறதுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டுக்களை விட. ஸோ இப்போயும் வந்து சரி பழைய பாட்டுகள் எவ்வளோ ரசிச்சிருக்கோம், பல விதமான இசைக்கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர்ஸோட இதெல்லாம் பாட்டிருப்பேன், அப்போ பிடிச்சிருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அது இருக்குதான்னு கேட்டால் அது வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இளையராஜா பாட்டு பிடிக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதை கேட்குறேன். அதை ஒரு சாதனைகள்லாம் வந்து நம்ம சாதனைகளாக பார்க்குறோம். நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு மனசு நிம்மதி கொடுக்குறது அந்த பாட்டு. அதே மாதிரி இதுலேயே வந்து சுய முன்னேற்ற வீடியோஸ் நிறையா வருது, புஸ்தகங்கள் நிறையா வருது. எல்லாத்தையும் படிக்கிறது, வீடியோ பார்க்குறது, அதிலெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்னோடய கருத்து அது. ஸோ அது தவிர புத்தகங்கள் படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ரொம்ப நாள் அது இருந்துகிட்ருக்கு. ஆனால் எப்பயும் ஒரே மாதிரி புத்தகம் படிக்கிறது இருக்குமானா இல்லை. சில வருஷங்கள் வந்து 50லேருந்து 60 புத்தகங்கள் வரைக்கும் படிப்பேன். எஸ்பெஷலி வந்து முக்கியமாக வந்து இந்த கோவிட் சமயத்தில் அந்த வீட்டில் இருந்தப்போ அவ்வளோ புத்தகங்கள் படிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து அவ்வளோ தொடர்ந்து புத்தகங்கள் படிக்க முடியுதான்னு இல்லை. ஆனால் நேரம் கிடைச்சா படிக்கணுமே அப்படின்னு நினச்சோன்னா அந்த புத்தகங்களை வாங்கி வைக்கிறது, யாராவது சொன்னாங்கன்னா அதை வாங்கி வைக்கிறது, அதெல்லாம் மொத்தமாக இன்னுமே வந்து இந்த பிஸ்னஸ் புக்ஸ், ரிலேட்டட் புக்ஸு அல்லது சுய முன்னேற்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸு, அந்த மாதிரி இதில் இன்னமும் ஆர்வம். நம்ம எடுத்து படித்து எப்போயாவது ஏதாவது ஒரு சின்ன டிப் கிடைக்காதானே. ஆனால் அதே மாதிரி நிறையா கிடைச்சும் இருக்குது. ஈவன் அதுலேருந்து ஒன்றை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம், எல்லாமே பண்ண முடியலன்னா அதனால வந்து முன்னேற்றங்கள் வந்ததும் இருக்குது, அந்த இது நடந்திருக்குது. அதனால் வந்து அது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் சினிமா டைம் வேஸ்ட்டுன்னு இருந்தாலும் எனக்கு அது கொடுக்குறது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் எனக்கு கொடுக்குறது மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அதில் வந்து நான் அதை வருத்தப்படுறதே இல்லை. படங்கள்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து ஒரு அந்த பார்க்குறேன், அந்த இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் வந்து அப்படின்னு இல்லை. நான் வந்து ஒரு தர டிக்கெட் மாதிரி தான். நமக்கு வந்து சாதாரண ஒரு படங்கள் நம்மளுக்கு சந்தோஷமாக எல்லாம் இருந்து அதில் நமக்கு சந்தோஷப்படுத்துச்சுன்னா அதோட முக்கியமானது. அதே மாதிரி கதைகள் உள்ள படங்கள், மலையாள படங்களோ நான் சொல்லும் போது அடுத்த மொழி படங்கள் அதெல்லாம் புரியலைன்னா என்னால் பார்க்க முடியாது, அது வேறு விஷயம். பட் இதுலேயே மலையாள படங்கள் எவ்வளவோ இருக்குது, தெலுங்கு படங்கள் அது ஒரு பக்கம், தமிழ் படங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிற ஆள் தான் நான். எல்லா மொழிகள் படங்களும், கன்னட படங்கள், முக்கியமாக மலையாள படங்களில் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ரசிப்பேன். அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதில் ஒரு ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி ஹிந்தி படங்கள் ஏதாவது நல்லதாக கிடைச்சும்போது வந்து அது பார்த்துருக்கேன். சில ஹிந்தி படங்கள் வந்து எனக்கு மனசுலேயே நின்ன படங்கள் இருந்திருக்கு. அதனால் அதுவும் வந்து ஒரு படம் பார்க்குறது முக்கியம். அப்புறம் நாங்கள் சொன்னது மாதிரி வந்து இசை, பொதுவான இசை நிறைய கேட்டிருக்கிறேன் நான். அது அகைன் சினிமா பாடல்கள் தான். நான் ரொம்ப கர்நாடக சங்கீதம் அந்த மாதிரி இல்லை, வெறும் சினிமா பாடல்கள். அந்த சினிமா பாடல்களில் முக்கியமாக வந்து இளையராஜாவோட ரசிகர் நான். அதனால் அவர் எப்படி இருக்குது அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் போகாமல் அவரோட இசைக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகன், அவ்வளோதான். அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து அவரை எடுத்து சொல்லும் போதோ இல்லை சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா மூலமாக அவர் பண்ணுறாரு, அதை வந்து முன்னாடியே படத்தில் போட்டிருக்காங்க போது வியப்பாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, நான் அதை பற்றின எனக்கு இது தெரியும் அது தெரியுன்றது மாதிரி இல்லாமல் சாதாரணமாக எப்படி அவரால் கொடுக்க முடிஞ்சுது. சாதாரண ரசிகரும் வந்து அவரோட இசைக்கோர்வையை வந்து ரசிக்க முடிஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அவர் பர்சனல் இதில் எப்படி இருக்காங்கிறதுலேயும் போக வேணாம். அவர் கொடுத்தாரா, அவர் எவ்வளோ எல்லாருக்கும் வந்து பின்னணியிலையோ அல்லது அவங்க பர்சனல் லைஃப்லேயோ எவ்வளோ தான் இருக்கலாம். அவர் தான் வெளிப்படையாக பேசுகிறது ஒன்று இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை நான். ஆனால் அவரோட இசைக்கு அவரோட திறமைக்கு மிகப்பெரிய ரசிகன் நான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அது வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் அதை கேட்க முடியுது. ஏதாவது மனசு கஷ்டமோ எல்லோரும் சொல்கிறது தான், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. மனசு கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எல்லாத்துக்கும் அவரோட ஒரு பாட்டு இருக்குது. அவர் பாட்டை கேட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதோ ஒரு மன மாறுதல் கிடைக்கிறதோ கண்டிப்பாக அது வந்து முக்கியமானது. இப்போ
பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குரிய முயற்சிகளில் எல்லோரும் மாதிரி எனக்கும் இருக்குது. அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னா அதுக்குரிய மைண்டு வருமா என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும். ஸோ எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு என்ன ஓகே 95 விட்டுட்டு எல்லாரும் ஒரு வீடியோலையோ எதுலையோ புக்கில் சொல்கிறாங்கன்னா உங்கள் 95 விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனீங்கன்னா தான் அவங்களால சம்பாதிக்க முடியாதெல்லாம் இருக்குது. பட் நானும் என்னோட அது மன இது இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த 95ல் என்ன ப்ராப்ளம் அதில் தான் போயிட்டுருக்குறோம். அதில் சுற்றி வர்றோம். அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நிலையான வருமானங்கிறது அதில் தான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பை நடத்த முடிஞ்சதுக்கு. அதனால் அதை பற்றி நான் தவறாக இது பண்ணுறதுக்கும் சொல்லலை. அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது. பட் இப்போ சூழ்நிலைகளில் வந்து ஓகே வேறு ஏதாவது பண்ணலாமா, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமா, எவ்வளவோ வந்து நானும் முயற்சிகள் எடுத்திருக்கேன், இப்போ படிச்சிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காங்கிறது சொல்ல முடியாது. பட் இப்போ ஒரு சின்ன வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியாக ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு எதிர்பாராத வெற்றியாக ஒரு இது வந்துச்சு இன்னொரு சேனலில். அதை பற்றி நான் அப்புறம் அதை பற்றி பேசலாம். பட் இப்போ வந்து ஓகே அட்லீஸ்ட் நம்ம ஒரு இது இருக்கிறத நம்ம பேசுகிறதோ நம்ம நினைக்கிறதையோ அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். எவ்வளவோ எண்ணங்கள் வந்திருக்கு, எவ்வளவோ முயற்சியே பண்ணாமல் எவ்வளவோ தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த எண்ணங்கள்லாம் அப்பயே பண்ணியிருக்கலாமோ, ஆனால் இப்போ வெளியே சொன்னால் வேறு யாராவது இதை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறா இல்லாமல் சரி அதை போட்டு வைப்போம். இவ்வளோ நாள் பண்ணாது என்னது நமக்கு வர்றது வரத்தான் செய்யுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த விலாக் இது. ஸோ இப்போ ஒரு கார் வந்து சார்ஜ் பண்ண போயிட்டு காலையில் சனிக்கிழமை காலையில் சார்ஜ் பண்ண போயிட்டு வந்திருக்கேன். வந்து அப்படி அங்கே கொஞ்சம் நேரம் வச்சு பேசினேன். இப்போ வீட்டுக்கு வர்றப்ப இங்கே கொஞ்சம் நேரம் வச்சு பேசுகிறேன். பசங்க எல்லாம் வந்து தூங்குகிற நேரத்தில் நம்ம ஒரு சேனல் போடலாம். அதே நேரத்தில் என்னோடய முயற்சிகள் நிறைய விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபியில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அதுலேயும் வந்து ஆல்வேஸ் வந்து ஓகே நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கோ நம்ம வந்து ஒரு தொழில் வல்லுநர் ஆகிற மாதிரி அளவுக்கோ நமக்கு தெரியுமானா எப்பயுமே அது ஒரு வந்துடும். அது தெரியாமல் அவ்வளோ நல்லா தெரியாமல் இதை பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் தவிர்த்து இப்போ யூடியூப்பில் வந்து ஓகே தெரியுதோ இல்லையோ அடுத்தவங்க பார்க்குறாங்க இல்லையோ நீ போடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபோட்டோ வரும்போது முதல்ல வீடியோ வந்து நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி, நான் ஹைக்கிங்கோ ஏதோ போகும்போது அங்கே எடுக்கிற ஃபோட்டோஸ் முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோ போய் வீடியோ எடுக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் புதுவெளியில் ஷேர் பண்ணியிருக்கனா இல்லையா, அதை வச்சு பணம் சம்பாரிச்சிருக்கனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது 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 வரைக்கும் அதுக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அது ஒரு தடங்களாக எனக்கு தோணுது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சதை அப்படியே போட போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே சொல்லிக்கிறதுக்காக கூட இந்த vlog இருக்கலாம். ஸோ போகிற போக்கில் ஜஸ்ட் என்ன மன எண்ணங்கள், யாரும் பார்க்குறது, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுவுமே எனக்கு இது அதுக்காக நான் இல்லை இது. ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அது ஒன்றும் இதுக்காக இல்லை. ஸோ இது வந்து என்னோடய மன ஓட்டங்களை பதிவு பண்ணுறதுக்காக தான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.